இந்த ப்ராப்ளம் பாருங்க. The next term in 1/2, 3/5, 5/10, 7/17 is என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதனுடைய அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். இதை பாருங்க. இங்க 1/2 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 1/2 எல்லாமே வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து நம்ம நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா பார்ப்போம். 1க்கு அப்புறமா 3 வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா 5 வந்திருக்கு, அதுக்கப்புறமா 7 வந்திருக்கு. இந்த 1க்கு அப்புறமா நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி 3க்கு அப்புறமா 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். 5க்கு அப்புறமா 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். இந்த மாதிரி மேல உள்ளது எல்லாமே வந்து 2 ஆட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து கீழே உள்ளது பாருங்க. 2, 5 இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அடுத்து 5, 10 இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5. அடுத்து 10, 17 இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7. கீழே உள்ளத பாருங்க. கீழே வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஃபரன்ஸ் இருக்குது, அடுத்து 5 இருக்கு, அடுத்து 7 இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 2, 2 இந்த மாதிரி இருக்கு. அப்போ இது கூட ஒரு 2 கூட்டினா அப்படின்னா 9. ஸோ இதுக்கப்புறம் உள்ள என்னது இருக்கும், 9 கூட்டினா என்னது இருக்கும், அதான் ஆன்சர். ஸோ 7ஓட 2 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மேல 9 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 17ஓட 9 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 26 வரும். ஸோ 9/26 இதுதான் இதோட ஆன்சர். இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். இந்த 2ஐயும் கூட்டினா, இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 வருது, 5ஐயும் கூட்டினா 10 வருது, இப்படியே எடுத்துக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல நிறைய வரும். அதாவது கீழே வந்து டிஃபரன்ஸ் எடுத்து, அதுக்கு கீழே டிஃபரன்ஸ் எடுத்து, அது சேமா இருந்து அந்த மாதிரி கூட்டுறது பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல நிறைய வரும். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க இன்னொரு சம் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு வந்து இதே ஃபார்முலாலையோ இல்லைன்னா இதே மெத்தட்ஸையோ நம்ம செய்து எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 9/26 ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. 9/26 அவ்வளவுதான்.